பிரார்த்தனை. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்தமாதவம். நாம் போன வகுப்பில் கடவுளை நம்பாதவன் நாஸ்திகன் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. பொதுவாக கண்ணதாசன் அவருடைய அர்த்தம் உள்ள இந்து மதத்தில் அப்படி சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். விவேகானந்த சாமியுடைய இதை அவர் கொஞ்சம் அறையும் குறையுமா சொல்ல போய் கடவுளை நம்பாதவன் நாஸ்திகன்கிறது ரொம்ப பிரபலம் ஆயிட்டு. விவேகானந்த சாமி சொல்கிறாரு தன்னை நம்பாதவன், தன்னைங்கிறது ஆத்மாவை நம்பாதவன் நாஸ்திகன் அப்படின்னு விவேகானந்த சாமி சொல்கிறார். இப்போ நாம் பார்த்துருக்குறோம், வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நாஸ்திகர்கள், வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஆஸ்திகர்கள். இதுதான் பாரம்பரியமான இலக்கணம். இப்போ இந்த பொருள் என்ன நிறம்? நீலம். நீலம் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிச்சீங்க? கண்ணு சொல்லுது. அதே மாதிரி இது பானை, இது மூடி, இது பெண்ணு, இதெல்லாம் நம்ம எப்படி சொல்றோம்? கண்ணு சொல்லுது. கண்ணு இது சிவப்பு நிறத்தில் இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு நாம இன்னொரு விஷயத்தை, அதாவது காதையோ மூக்கையோ நாக்கையோ எல்லாம் உறுதிப்படுத்துறதுக்கு பயன்படுத்த மாட்டோம். ஒரு பிரமாணம், நிறம் சொல்ற விஷயத்துல எது பிரமாணமோ அதை தான் பயன்படுத்துவோம். ஏன்னா அந்த விஷயத்துல அதுதான் ராஜா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறேன், அந்த விஷயத்துல மட்டும்தான் அது ராஜா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ பிரமாணம் அப்படின்னா நமக்கு அறிவை தரக்கூடியது. இந்தந்த விஷயத்துக்கு இது இது பிரமாணம்னு இருக்கு. மெய்வாய் கண் மூக்கு செவி இந்த 5 மூலமாக அறியக்கூடிய விஷயங்களுக்கு பிரத்யக்ஷம்னு பேர். அதாவது இந்திரியங்கள் மூலமாக அறியக்கூடியதுக்கு பிரத்யக்ஷம்னு பேர். இப்போ இந்த பிரத்யக்ஷத்தினால நாம சில விஷயங்களை அறிகிறோம். இப்படி பிரத்யக்ஷத்தினால அறிஞ்ச விஷயத்த வேற ஒரு சந்தர்ப்பத்தில் யூகிச்சும் அறியலாம். உதாரணத்துக்கு மழை பெய்யும் போதெல்லாம் நாம ரோடெல்லாம் நனைஞ்சி அங்கங்கே குட்டை குட்டையாக தண்ணி தேங்கி இப்படி இருக்கிறத பார்க்குறோம். அப்புறம் ஒரு நாள் காலையில் நம்ம முழிச்சு வந்து பார்த்தா அது மாதிரி இருக்குது. நாம் கண்ணுனால மழை பெய்யதை பார்க்கல,
ஆனால் தண்ணி எல்லாம் அங்கங்கேயே இருக்கிறத பார்த்துக்கிட்டு மழை பெய்திருக்குன்னு யூகிக்கிறோம். இதுக்கு அனுமானம் அப்படின்னு பேர். இந்த அனுமானத்தில் நிறைய வெரைட்டி இருக்கு. பிரத்யக்ஷத்தை அடிப்படையாக வச்சு அந்த அனுபவத்தை வச்சு நாம விஷயங்களை யூகிக்கிறதுக்கு அனுமானம்னு பேர். அப்ப பிரத்யக்ஷம் இல்லாம அனுமானம் இல்லை பொதுவா. அப்ப பிரத்யக்ஷம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரமாணம். அதை சார்ந்து அனுமான பிரமாணமும் வேலை செய்யும். ஆனா இந்த பிரத்யக்ஷ பிரமாணம் எல்லா இடமும் செல்லுபடியாகுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா என்னுடைய கண்ணு ஒரு குறிப்பிட்ட ஒளிக்கு அதிகமாக இருந்தால் தான் பார்க்கும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஒளி போயிட்டுன்னா பார்க்காது. பூனை பார்க்கறது, ஆந்தை பார்க்கறதெல்லாம் என் கண்ணு பார்க்காது. இதே மாதிரி என்னுடைய காது, இதே மாதிரி ஒவ்வொரு புலனும். இப்போ சின்ன பேட்டரியில் கரண்டு வரும், அது நமக்கு ஷாக் அடிக்காது. ஆனால் வீட்டில் வரக்கூடிய ஏசி கரண்ட் நமக்கு ஷாக் அடிக்கும். ஏன்னா குறிப்பிட்ட மின்சாரத்துக்கு அதிகமாக வந்தால் தான் நம்மளால் உணர முடியும். குறிப்பிட்ட ஒளிக்கு அதிகமாக வந்தால் தான் கண்ணு காணும். குறிப்பிட்ட ஒலிக்கு அதிகமாக வந்தால் தான் காது கேட்கும். குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போயிட்டுனாலும் காது கேட்காது, கண்ணு காணாது, தோல் உணராது. இப்படி நம்முடைய பிரத்யக்ஷ அறிவை தரக்கூடிய பிரமாணங்களுக்கு, இந்திரியங்களுக்கு ஒரு வரையறை இருக்கு. இந்த குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள தான் அது வேலை செய்யும். அதுக்கு முன்னையும் பின்னையும் வேலை செய்யாது. அப்போ ஒன்று ஒளி அளவு, அடுத்தது பார்த்தீங்கன்னா தூரம். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு உள்ள இருந்ததுன்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட தூரத்தை தாண்டி போயிட்டாலும் எனக்கு புரிஞ்சுக்க முடியாது, அதில் தெரியாது. அப்போ தூரத்துலேயும் வித்தியாசம் இருக்கு. இப்படி இதுக்கு நான் கண்ணுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். இதை மாதிரி நீ மற்ற எல்லாத்துக்குமே நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த வித்தியாசம் இருக்கிறதுனால கண்ணுக்கு ஒரு லிமிட்டேஷன் வரையறை இருக்கு, காதுக்கு ஒரு லிமிட்டேஷன் வரையறை இருக்கு, ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் ஒரு லிமிட்டேஷன் வரையறை இருக்கு. அதனால பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு ஒரு லிமிட்டேஷன் வரையறை இருக்கு. அப்ப இதை தாண்டி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இப்ப என்ன பண்றோம்? கண்ணுக்கு குறிப்பிட்ட அளவுல இருக்கிற பொருளை தான் பார்க்க முடியும். அதை விட சின்னதா இருந்தா பார்க்காது, அதோட பெருசா இருந்தா பார்க்காது. ஒளி ஒரு குறிப்பிட்ட அளவில் இருந்தா தான் பார்க்கும். தூரம் ஒரு குறிப்பிட்ட அளவில் இருந்தா தான் பார்க்கும். பார்க்குற பொருளுடைய சைஸ் அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள இருந்தா தான் பார்க்கும். எல்லாத்துக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்கு. இப்போ பாக்டீரியா, வைரஸ் நம்ம பார்க்கறது இல்லை. அணுக்கள் நம்ம கண்ணு பார்க்கறது இல்லை. இனி ரொம்ப பெருசா இருந்தா நம்ம கண்ணு பார்க்க போறது இல்லை. அப்ப நம்ம என்ன பண்றோம்? டெலஸ்கோப்பு, மைக்ரோஸ்கோப்பு, இந்த மாதிரி வேற சில கருவிகள் மூலமாக அதை அட்ஜஸ்ட் பண்ண பார்க்குறோம். அப்பவும் கூட அது ஒரு ரேஞ்சு தான், அதை தாண்டி நம்மளால பார்க்க முடியாது. அப்ப என்ன பண்றோம்? கேமராவை வச்சு செயற்கைக்கோளை, சேட்டிலைட்டை அனுப்பி வைக்கிறோம். வாயோஜர் அப்படின்னு அனுப்பி வைக்கிறோம். அது அங்க போய் படம் எடுத்து அனுப்புது. எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கு. இந்த ரேஞ்சை நம்ம கிராஸ் பண்றதுக்கு, தாண்டறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா நமக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கு. இப்போ நம்முடைய பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கிறதுனால பிரத்யக்ஷ பிரமாணம் மூலமாக அறியக்கூடிய அறிவுக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்கு. அப்ப அதன் மூலமாக நம்ம அனுமானிக்க போற அனுமானத்துக்கும் யூகத்துக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்கு. அப்ப இதை தாண்டி உலகத்துல பொருளே இல்லையா? இப்ப நான் இருக்கிறேன், என் முன்னாடி இருக்கிறத நான் பார்க்க முடியும், என் பின்னாடி இருக்கிறத நான் பார்க்க முடியாது. இல்லை எனக்கு பின்னாடி ஏதாவது தடுப்பு இருந்தால் பார்க்க முடியாது, என் முன்னாடி கூட ஒரு தடுப்பு இருந்தால் அதை தாண்டி பார்க்க முடியாது. இப்போ நம்ம ஒரு ஆளை பார்க்குறோம்னா அந்த ஆளுடைய தோலை தான் பார்க்குறோம்.
உள்ள இருக்கக்கூடிய எலும்பு, நரம்பு, இரத்த குழாய்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை. அப்போ நம்ம கண்ணு பார்க்காத பொருட்கள் உலகத்தில் இருக்கா இல்லையா? நம்முடைய பிரத்யக்ஷ பிரமாணம் அறியாத பொருட்கள் இருக்குதா இல்லையா? அப்படின்னா இருக்குது. அப்போ முதல்ல இந்த லிமிட்டேஷன் நம்ம நல்லா உள்வாங்கிக்கணும். நம்முடைய பிரத்யக்ஷ அனுமான பிரமாணங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. இந்த உலகம்ங்கிறது அதையும் தாண்டினது. புருஷ சூக்தம் சொல்லும், திரிபாதஸ் பாதோ ஓஸ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்ய அமிர்தம் திவி. இந்த பெரிய உலகம், அதாவது நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நம்முடைய அறிவுக்கு உட்பட்டும் உட்படாமலும் இருக்கக்கூடிய பெரிய உலகமே கடவுள கால் பங்கு தானா? அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல நாம எவ்வளவு அறிஞ்சிருக்கிறோம்? இந்த பூமியிலேயே நமக்கு தெரிஞ்சது ரொம்ப கம்மி, தெரியாதது எவ்வளவோ. கடல் அடி ஆழத்துல தெரியாது, அமேசான் காட்டுக்குள்ள தெரியாது, நம்ம உடம்புக்குள்ளேயே தெரியாது. அப்ப நமக்கு தெரியாதது அதிகம். அப்ப நமக்கு தெரியாத விஷயம் உலகத்துல இருக்கு. இந்த அடிப்படை விஷயத்தை நாம நல்லா உள்வாங்கிக்கணும். அப்ப பிரத்யக்ஷத்தினாலையும் அனுமானத்தினாலையும் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை, தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்ப பிரத்யக்ஷேன அனுமித்யாவா எஸ்து உபாயோ ந வித்யதே. பிரத்யக்ஷத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ எது அறியப்படுறது இல்லையோ எவ்வளோ இருக்கு? ஏனம் விதந்தி வேதேன, அதை அறிகிறதுக்கு பிரமாணம் எது அப்படின்னா அது வேதம், சாஸ்திரம், ஆகம பிரமாணம், ஸ்ருதி பிரமாணம் அப்படின்னு சொல்றோம். தஸ்மாத் வேதஸ்ய வேததா, இதுதான் வேதத்தினுடைய பிரமாணத்தன்மை. இந்த விஷயம் ஏற்கனவே நான் லேச சொன்னேன், இப்போ மறுபடி சொல்றேன். இனிமேல் வரக்கூடிய எல்லா சமயத்திலும் நமக்கு ஞாபகத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இது. அப்போ எப்படி எனக்கு வடிவங்களை அறிகிறதுக்கு, நிறத்தை அறிகிறதுக்கு கண்ணு ஒரு பிரமாணமோ, ஒலியை அறிகிறதுக்கு காது ஒரு பிரமாணமோ, ருசி அறிகிறதுக்கு நாக்கு ஒரு பிரமாணமோ, மனத்தை அறிகிறதுக்கு மூக்கு ஒரு பிரமாணமோ, குளிர் வெப்பங்களை அறிகிறதுக்கு தோல் ஒரு பிரமாணமோ, இத மாதிரி இன்னும் ஒரு பிரமாணம் வேதம், சாஸ்திரம். அப்போ வேதம் ஒரு விஷயத்தை சொல்லிச்சதுன்னா அதை நாம ஏத்துக்கணும். இப்ப இது கருப்பு அப்படின்னு என் கண்ணு சொல்லுது, நான் ஏத்துக்கிறேன். அதுக்கு மேல நான் இதுல கேள்வி கேட்கறது இல்லை. அதே மாதிரி இது மஞ்சள் அப்படின்னு என் கண்ணு சொன்னா நான் ஏத்துக்கிறேன். அதுக்கு மேல நான் கேள்வி கேட்கறது இல்லை. அதே மாதிரி வேதம் ஒரு விஷயத்தை சொன்னாலும் நாம அதுக்கு மேல கேள்வி கேட்டோம் அப்படின்னா அத பிரமாணம் அப்படின்னு நம்ம ஏத்துக்கல, அது பிரமாணம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னு அர்த்தம். ஏத்துக்கலைங்கிறது பிரச்சனை இல்லை, அதை புரிஞ்சுக்கவே இல்லை அப்படிங்கிறதாகும். அப்போ வேதம் ஒரு பிரமாணம், அது சொல்லக்கூடிய விஷயங்களை நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். ஒருவேளை இது மஞ்சள் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம், எல்லோ அப்படின்னு ஒரு பாஷையில, பீலா அப்படின்னு இன்னொரு பாஷையில, இப்படி வார்த்தைகள் மாறினா கூட நம்ம புரிதல்ல மாறுதல் இல்லை. ஜலம், வாட்டர், நீர் இப்படி சொன்னாலும் நம்முடைய புரிதல்ல மாறுதல் இல்லை.
பாஷை வித்தியாசம் தான் இருக்கே தவிர நம்ம சப்ஸ்டன்ஸை சரியாக தான் புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி கண்ணால் பார்க்குற பொருளில் நமக்கு எவ்வளவு நிச்சயத்தன்மை இருக்கோ அதே மாதிரி வேதத்தின் மூலமாக சாஸ்திரத்தின் மூலமாக அறியக்கூடிய விஷயத்திலே அந்த ஒரு நிச்சயத்தன்மை இருக்கணும். இதுவும் ஒரு பிரமாணம். இது நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஆத்மாவை பற்றி தெரிகிறதில்ல, கடவுளை பற்றி தெரிகிறதில்ல, நமக்கு பிரமாணம் வேதம். அப்போ இந்த பிரமாணமான இது என்ன சொல்லுது? சாஸ்திரம் என்ன சொல்லுது? 11வது ஸ்லோகத்தில் அது சொல்லிச்சுது, இந்த ஆத்மா நித்தியம்னு சொல்லிச்சுது. அப்ப இதுல இருந்து நம்ம ஆத்மாவை பற்றி கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறோம். ஒரு டெஃபினிஷன், வரையறை, இலக்கணம் நமக்கு கிடைக்குது. ஆத்மா நித்தியம். அப்ப எது நித்தியமா இருக்கோ அதுதான் ஆத்மா. அடுத்தது 12ல் 13ல் சொல்லிச்சது, 12ல் நித்தியம்னு சொல்லிச்சது, 13ல் சொல்லிச்சது இது மாறாதது. சாதாரணமாக உலகத்தில் பொருட்கள் எல்லாம் மாறிட்டு இருக்கு, இது மாறாதது. அடுத்தது 14ல் சொல்லிச்சது இது சுக துக்கத்துக்கு அப்பாற்பட்டது. 15ல் சொல்லிச்சது இது சுக துக்கங்களால பாதிக்கப்படாதது. இது ஒவ்வொன்றும் எப்படி கண்ணு இது சிவப்பு நீலம், இது உருண்டை சதுரம், இப்படி சொல்லும் போது கண்ணு சொல்றத நம்ம ஒரு பிரமாண புத்தியோட எப்படி ஏத்துக்கிறோமோ அதே மாதிரி சாஸ்திரம் சொல்றதையும் நம்ம ஏத்துக்கணும். இப்போ பிரமாணம் வஸ்து தந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது பொருள் எப்படியோ அப்படித்தான் அறிவு. இதை நான் வெள்ளையாகவும் எடுத்துக்கலாம், நீலமாகவும் எடுத்துக்கலாம், மஞ்சளாகவும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. பிரமாணம் ஞானம் அப்படிங்கிறது, அறிவு அப்படிங்கிறது பொருள் எப்படியோ அப்படி, பொருளுக்கு ஏற்ற மாதிரி வந்தால் தான் அது அறிவு. அப்படி இல்லாட்டா அது அறிவு கிடையாது. பொருள் எப்படியோ அப்படித்தான் அறிவு. ஞானம் வஸ்து தந்திரம். ஆனா செயல் அப்படிங்கிறது கர்த்திரு தந்திரம். இது இன்னொரு முக்கியமான விஷயம். நமக்கு இனிமேல் கர்மயோகத்துக்குள்ள போகும்போது இதுக்கு தேவை வரும். ஞான யோகத்துக்கு தேவையானது ஞானம் வஸ்து தந்திரம், கர்மயோகத்துக்கு தேவையானது கர்மம் கர்த்திரு தந்திரம். அது செய்கிறவனை பொறுத்தது, இது பொருளை பொறுத்தது. அப்போ ஆத்மா எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கோ அப்படித்தான் சொல்லி ஆகணும். அதனால அவங்க இப்படி சொல்லிட்டாங்க. இப்போ 16வது ஸ்லோகத்தில் ஆத்மா சத்தியமானது அப்படின்னு சொல்றாங்க. 12ல் நித்தியமானதுன்னு சொன்னாங்க, 13ல் மாறாததுன்னு சொன்னாங்க. அதாவது சாஸ்திர பிரமாணம் நமக்கு இப்படி ஒரு அறிவை தருது. 14ல் சுக துக்கத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லிச்சது, 15ல் சுக துக்கங்களால் பாதிக்கப்படாதுன்னு சொல்லிச்சது, 16ல் இது சத்தியமானது அப்படின்னு சொல்லுது. பொதுவாக அறிவியல் அப்படிங்கிறது பிரத்யக்ஷ பிரமாணத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறது. அதனால அறிவியலை கொண்டு ஆத்மா விஷயத்தில் சாஸ்திர விஷயத்தில் குழப்பக்கூடாது. இப்போ பொதுவாக உலகத்தில் நம்முடைய அறிவு எப்படி இருக்கு? நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களா இருந்தா நான் வேற, கடவுள் வேற. நான் வேற, உலகம் வேற. கடவுள் வேற, உலகம் வேற. நான் வேற, மற்றவங்க வேற. உலகத்துல ஒரு பொருள் வேற, இன்னொரு பொருள் வேற. மவுஸ் வேற, பென்னு வேற. இனி
இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா நாம பிருகஸ்பதிகள், நாம புதுசா ஒன்ன உருவாக்கி வச்சிருக்கோம். அது என்ன அப்படின்னா, பிரம்மா வேற, விஷ்ணு வேற, விஷ்ணு வேற, சிவன் வேற, ராமன் வேற, கிருஷ்ணன் வேற. இப்படி கடவுளுக்கு அதாவது அவங்க 5 வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி வச்சாங்க. நம்ம பிருகஸ்பதிகளை 6வது ஒரு வித்தியாசத்தையே உருவாக்கி வச்சிட்டோம். இது நம்முடைய பிரத்யக்ஷ பிரமாணம் மூலமாக நமக்கு கிடைச்ச அறிவை வச்சு நாம் எடுத்த முடிவுகள். பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு லிமிட்டேஷன் உண்டு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அப்போ இந்த முடிவு சரியானதா அப்படின்னா இல்லை. இதை தாண்டி ஆத்மான்னு ஒன்று இருக்கு. அது யாருன்னா, இதெல்லாம் சொல்ற ஆள் யாரோ, இதெல்லாம் பார்க்குற ஆள் யாரோ, இதெல்லாம் புரிஞ்சுக்கிற ஆள் யாரோ, இதெல்லாம் பேசுகிற ஆள் யாரோ, அவர் தான் அந்த ஆத்மா. இப்போ இந்த சாஸ்திர பிரமாணம் இப்படி சொல்லுது. இந்த சாஸ்திர பிரமாணத்தை நம்பாதவங்களை நாஸ்திகன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். ஆனா கடவுள் இல்லை அப்படிங்கிறவங்கள நாஸ்திகர்கள்ங்கிறது வெளிநாட்டு மதங்களுடைய கருத்து. சொன்னேன், இஸ்லாம் மதமா இருந்தா அவங்கள காஃபிர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இஸ்லாமியர்களை தவிர எல்லாருமே காஃபிர், எல்லாரையும் கொல்லலாம். பங்களாதேஷில், காஷ்மீரில், பாகிஸ்தானில், ஆப்கானிஸ்தானில், ஆஸ்திரேலியாவில், இஸ்ரேலில், உலகம் முழுக்க எங்கே போனாலும் கொண்டுகிட்டே இருப்பாங்க. அவங்கள தவிர மற்றவங்கள கொண்டுருவாங்க. கிறிஸ்தவர்களுக்கும் இதே கொள்கை உண்டு. ரெண்டும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள். அவங்க அதை ஹீத்தன், ஜெகோவாவை கும்பிடாத எல்லாரையும் ஹீத்தன் அப்படிம்பாங்க. இதுக்கு பின்னாடி இன்னொரு கதை இருக்கு. அதாவது இஸ்ரேலியர்கள், இஸ்ரேலில் இருந்து தான் கிறிஸ்தவம் வந்தது. அதாவது யூதர்கள் இருந்து தான் கிறிஸ்தவம் வந்தது. இந்த யூதர்கள் முதல்ல நிறைய குழுக்களாக இருந்தாங்களாம். இதை பற்றி கூடுதல் விவரங்களுக்கு நீங்கள் விவேகானந்த சாமியுடைய கொழும்பு டு அல்மோரா புஸ்தகம் படிக்கலாம். பழைய பேர் பாரத பிரசங்கங்கள். அப்புறம் அது இப்போ கொழும்பு டு அல்மோரான்னு பேர் மாற்றிட்டாங்க. ஏன்னா பாரதம் துண்டு போட்டாங்கங்கிறதுனால அந்த புத்தகத்துக்கு பேரை மாற்ற வேண்டியதாகி போச்சு. அதாவது ஒரு யூத இனக்குழுவுக்கு ஒரு கடவுள் இருப்பார். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஊரில் ஒரு குடும்பத்துக்கு காளி, ஒரு குடும்பத்துக்கு முருகன், ஒரு குடும்பத்துக்கு சடலமாடன், ஒரு குடும்பத்துக்கு யாக்கியம்மை, ஒரு குடும்பத்துக்கு முத்தாரம்மை, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரி அவங்களுக்கு ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு சாமி இருக்கும், குல சாமி இருக்கும். இவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிதடி நடக்கும். இந்த அடிதடியில காளி முத்தாரம்மையை ஜெயிச்சுட்டா உடனே காளி தான் அகில உலக கடவுள் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்பாவது சுடலமாடன் காளியை ஜெயிச்சுட்டா சுடலமாடன் அகில உலக கடவுள் ஆயிடுவார். இப்படி அவங்களுக்குள்ள பல காலம் நடந்துகிட்டே இருந்தது. பால் மொராடக், பால் யெகோவா இப்படிங்கிறதுலாம் அவங்களுடைய கடவுளுடைய பேர். பால்னா கடவுள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதுல ஒரு தடவை கடைசியா பால் ஜெகோவா ஜெயிச்சிட்டார், அல்லது பால் யெகோவா ஜெயிச்சிட்டார். அதுதான் யாஹூ அப்படின்னுங்கிற பேர் அதுல இருந்தா வந்துதான் தெரியல, அது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். யாஹூன்னு ஒரு ப்ரௌசர் இருக்கு, கூகுள் மாதிரி எல்லாரும் இருந்தது, இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கம்பெனி கூட இருக்கு. இப்போ இந்த பால் யெகோவா ஜெயிச்சதுனால அதுக்கப்புறம் எல்லா யூதர்களும் பால் யெகோவா தான் பெரிய கடவுள் அப்படின்ட்டு ஒத்துக்கணும். தேவாதி தேவன், மகாதேவன் ஒத்துக்கிடணும் அப்படின்னு ஆயிப்போச்சு. இப்படி இவங்க பால் யெகோவாவை வழிபட்டு இருக்கும்போது அதுக்கு பிறகு அதுல இருந்து இந்த கிறிஸ்தவம் பிரியுது, இஸ்லாம் எல்லாம் பிரியுது. இந்த பால் யெகோவாவை வழிபடாதவங்க, ஒத்துக்கிடாதவங்க எல்லாம் ஹீத்தன். அப்புறம் அது இஸ்லாம வந்த போது அல்லாஹ் ஒத்துக்கிடாதவங்க காஃபிர்னு உருவாயிட்டது. எல்லாம் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். யாங் சாமியை நீ ஒத்துக்கிடணும், ஒத்துக்கிடல உன் தலையெடுப்பேன் அப்படிங்கிறது அவங்க பிலாசபி.
நம்ம ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி கோஷ்டி, சத்தியம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்லோகம் சத்தியத்தை பத்தி சொல்லுது. இப்ப இந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல தான் நாம நம்முடைய மோட்சத்துக்கான வழி, நிம்மதிக்கான வழி எல்லாம் இருக்கு. இந்த சத்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அசத்துன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ரெண்டு வார்த்தைகள் இந்த ஸ்லோகத்தில் பயன்படுத்தி இருக்கு. நாசதோ வித்யதே பாவக ந அபாவோ வித்யதே சதக. இந்த சத்து அப்படிங்கிறது உள்ளது, உண்மை, இப்படிப்பட்ட அர்த்தங்கள் இதுக்கு எடுக்க முடியும். தெரிகிறது, அறிவு கெட்டினது, இந்த மாதிரி இடத்தை பொறுத்து நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, இப்ப எனக்கு எது தெரியுதோ அதை தான் நான் இருக்குன்னு சொல்லுவேன். எனக்கு தெரியாத நான் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அப்போ இருக்குன்னு சொல்றதுக்கு எனக்கு தெரிஞ்சதுங்கிற அர்த்தமும் வந்துடும். இந்த மாதிரி அதுக்கு வேற அர்த்தம் வருது. அதனுடைய அடிப்படை அர்த்தம் உள்ளது, இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்ப இதுக்கு கூட நாம நஞ்சு அல்லது ஆ இல்லை அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கிறோம். அப்படி சேர்க்கும்போது அது 6 விதமான அர்த்தத்தை தரலாம். இப்போ உதாரணத்துக்கு சத்துன்னா உள்ளதா, அதுக்கு கூட ஆ சேர்த்து அசத்தாக்குறோமா, இந்த அசத்துக்கு 6 விதமான அர்த்தம் இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு அத போல, அப்ராமணன், பிராமணன் இல்ல. பிராமணன் இல்லைன்னா க்ஷத்ரியனா இருக்கலாம், வைசியனா இருக்கலாம். பிராமணன் இல்ல, ஆனா க்ஷத்ரியனா இருக்கலாம், வைசியனா இருக்கலாம், பிராமணன மாதிரி. அனிக்ஷுகு, கரும்பு இல்ல. கரும்பு இல்லைன்னா மூங்கிலா இருக்கும். கரும்பு மாதிரி இருக்கக்கூடிய மூங்கில், அது மாதிரி, அப்படிப்பட்ட அர்த்தம் அதுக்கு தரலாம். இன்னொன்னு அபாவம், ஞானம் அறிவு, அஞ்ஞானம் அறிவு இல்லை. குரோதம் கோபம், அக்ரோதம் கோபம் இல்லை. அங்கம் உடலு, அனங்கம் உடல் இல்லாதவன் மன்மதன். இது மாதிரி. அல்லது பேதத்தை காட்டலாம். இது அப்பட்டக, பட்டம்னா துணி, அதன் அர்த்தம் நடமாட கோயில் நம்பர், படமாட கோயில் பகவர் கொன்றியில் நடமாட கோயில் நம்பர் கொன்றாகும். படமாட கோயில் பரமர் கொன்றியில் நடமாட கோயில் நம்பர் கொன்றாக அப்படின்னு எல்லாம் திருமந்திரர் பாடியிருக்கார். பட்டம்னா துணி, இது அப்பட்டம், துணி இல்லை அப்படின்னு சொல்றேன். துணி இல்லைன்னா என்ன அர்த்தம்? இன்னொன்னா இருக்கும், வேற ஒரு பொருள். இங்க மவுஸ். இனி அல்பதா, இது போன வகுப்புலேயே நான் சொன்னேன், அது உங்களுக்கு நல்ல புரியக்கூடிய உதாரணம், அதையே திருப்பி சொல்றேன். உப்பே இல்லை, உப்பு கொஞ்சமா இருக்குன்னு அர்த்தம், கொஞ்சங்கிற அர்த்தம். அப்புறம் காலம் அகாலம், அகால மரணம் அடைந்தார் அப்படின்னு சொல்றோம். உரிய காலம் அல்லாத காலத்துல அப்படின்னு அர்த்தம். அப்புறம் விரோதி அர்த்தம், எதிர்பத அர்த்தம். அநீதி, நீதி இல்லாதது, அநியாயத்துக்கு அநீதின்னு பேரு. நியாயம் அநியாயம், அதுவும் அந்த மாதிரி வார்த்தை தான். அசுரக, தேவன் இல்லாதவன் அசுரன். இப்படி எதிர்பத அர்த்தமும் தரலாம். இப்படி
அப்படிங்கிறது இந்த மாதிரி அர்த்தங்கள் எல்லாம் தரலாம். இந்த அசத்துங்கிற வார்த்தையும் இடத்தை பொறுத்து அந்த மாதிரி அர்த்தங்கள் தரலாம். இப்போ நமக்கு இங்கே இதுக்கு அசத் அப்படிங்கிறதுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம் எடுக்கிறத நம்ம தவிர்ப்போம். ஏன்னா இல்லாத விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். அப்போ நான் என்ன பண்றேன், ஒரு சின்ன வேலை பண்றேன். அத்தியந்த அசத், இல்லவே இல்லை அப்படின்னு அந்த வார்த்தையை லேச மாத்திக்கிறேன். அத்தியந்த அசத், இல்லவே இல்லை. இல்லவே இல்லைன்னா முயல் கொம்பு, வட்ட சதுரம், ஆகாச தாமரை, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு சுவாரஸ்யத்துக்காக வேண்டி இல்லாத விஷயங்களை எல்லாம் சேர்த்து போட்டு ஒரு கதை, கட்டுக்கதை. ஆள் இல்லாத ஊர்ல ராஜா ராணி இல்லாத ராஜகுமாரி தூர் இல்லாத குடத்தை எடுத்துக்கிட்டு கரை இல்லாத குளத்துக்கு தண்ணிக்கு போனாலாம். அங்க தலையில்லாத மானு, வேறில்லாத பிள்ளை மேய்ஞ்சிட்டு இருந்துதான். அத கண்ணில்லாதவன் பார்த்து காது இல்லாதவன் கிட்ட சொன்னானாம். அவன் நரம்பில்லாத அம்பு எடுத்து மானு மேல விட்டானாம். அது மானு மேல படாம மானு வயிற்றுக்குள்ள இருந்த குட்டி மேல பட்டு குட்டி செத்து போச்சான். குட்டிய சமைச்சு சாப்பிட்டு தோலை கால் இல்லாத பந்தலில் காய போட்டானா. அத தலையில்லாத பருந்து தூக்கிட்டு போயிட்டான். அத கால் இல்லாதவன் துரத்திக்கிட்டு போனானா. அப்போ அவன் காலில் குத்துன கண்டங்கத்திரிக்காய் முள்ளால தலைவலி வந்துருச்சான். அதை காட்ட வைத்தியர்கிட்ட போனானா. இது சரியாகணும்னா ஆலவேறு, அரசவேறு, புங்கவேறு, பூவரசவேறு எல்லாத்தையும் நுனியோட பிடுங்கி அம்மிப்படாம அரைச்சு நாக்குப்படாம நக்குடா, இது முதல் வைத்தியம் அப்படின்னு வைத்தியர் சொன்னாரா. கண்டங்கத்திரிக்காய் வேற கைப்படாம பிடுங்கி உரலை குப்புற போட்டு உலக்கப்படாம குத்தி பின்னங்கையால எடுத்து நக்குடா, இது ரெண்டாவது வைத்தியம் சொன்னாராம். இப்படிப்பட்ட வைத்தியருக்கு ஏதாவது சம்மானம் தரணும் அப்படின்னு சொல்லி அடியில்லாத படியெடுத்து ஓட்ட சாக்கில் 9 முழ உளுந்து அளந்து சக்கரம் இல்லாத வண்டியில பாறை ஏத்தி நொண்டி வண்டி ஓட்ட குருடை பாதை காட்ட வண்டி போய்கிட்டே இருந்துதான். இது எல்லாம் அத்தியந்த அசத், வாய்ப்பே இல்லாத விஷயங்கள். அதனால மாயா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லும்போது யா மா சா மாயா, எது இல்லையோ அது மாயா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மாயாஜாலம்னு ஒரு வார்த்தை வச்சிருக்கிறோம். அந்த நம்முடைய மாயாஜாலம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தப்பொன்னும் இல்லை, இல்லை அது நமக்கு தெரியுது, அதுக்கு மாயாஜாலம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ இங்க இந்த அசத் அப்படிங்கிறதுக்கும் நாம இல்லவே இல்லைங்கிற அர்த்தம் எடுக்க போகல. ஏன்னா இல்லவே இல்லாத விஷயத்தை பத்தி பேச்சே இல்லை. இப்ப நான் ஒரு இது சொல்றேன், காப்பலடி ஹூக். உங்க யாருக்கும் ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது, தலையும் வாலும் புரிஞ்சிருக்காது. நான் என்ன சொல்றேன்,
யாருக்காவது பேரா, ஏதாவது ஊருக்கு பேரா, அது ஏதாவது பொருளா, ஒன்றும் தெரியாது. உண்மையில எதுவும் கிடையாது. நான் சும்மா ஒரு வார்த்தையை சொன்னேன், அவ்வளோதான். இப்போ இல்லாத விஷயத்தை பற்றி ஆராய்ச்சிக்கு தேவையே இல்லை. இல்லாதது நம்மளை ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. அதனால அதை பற்றி ஆராய்ச்சி தேவையில்லை. அப்போ இந்த இடத்துல அசத்துங்கிற வார்த்தைக்கு இல்லவே இல்லை அப்படிங்கிற அர்த்தம் நம்ம எடுக்க போகல. இல்லவே இல்லாததுக்கு நம்ம இன்னொரு வார்த்தை சொல்லலாம். அது துச்சம். துச்சம் அத்தியந்த அசத்து அல்லது துச்சம் அப்படின்னா இல்லவே இல்லை. அப்ப இங்க அசத்து அப்படிங்கிறதுக்கு அந்த அர்த்தம் இல்லை, உண்மை இல்லாதது அப்படிங்கிறது அர்த்தம். இது ஒரு விஷயம் நமக்கு தெளிவாயிருக்கும். இப்போ கயறு இருக்கு. கயத்துல நம்ம பாம்பை பார்க்குறோம். சாயந்தர வேளையில் போனோம், அதில் அரைகுறை இருட்டில் கயறு பார்க்குறதுக்கு பாம்பு மாதிரி நமக்கு தெரிஞ்சது. இப்போ நம்ம பாம்பை பார்க்குறோம். நம்ம பயந்தாங்கொள்ளி, அதனால நம்ம பாம்பை பார்க்குறோம். இந்த பாம்பு உண்மையா? நம்ம பார்க்கும்போது நமக்கு உண்மைதான். பிறகு நமக்கு யாராவது வெளிச்சம் அடித்த பிறகு, டார்ச் லைட் அடித்த பிறகு, அல்லது பெரியவங்க இல்லை இது கயிறுதான்னு நமக்கு தெளிவாக காட்டின பிறகு, அப்போ என்ன நமக்கு அறிவு வரும்? பாம்பு பொய். அப்போ உண்மை கயிறு, பாம்பு பொய். பாம்பே பொய் நான் சொல்ல வரல, கயித்துல தெரிஞ்ச பாம்பு பொய். அப்ப நிஜம் பொய், உண்மை தோற்றம், உண்மை மித்யா, உண்மை மாயா. நீங்க உங்க சௌகரியத்துக்கு உங்களுக்கு மனசுக்கு நெருடாத என்ன வார்த்தை வேணாலும் போட்டுக்குங்க. ஆனா கான்செப்ட் இதுதான். கயிறு சத்து, பாம்பு அசத். இது உங்களுக்கு சௌகரியமான வார்த்தையில நீங்க போட்டு புரிஞ்சுக்குங்க. வார்த்தையில நமக்கு பிரச்சனையே கிடையாது. வேதாந்திகளுக்கு வார்த்தையை பிடிச்சிட்டு தொங்க வேண்டிய வேலை கிடையாது, அவசியம் கிடையாது. விஷயம் புரிஞ்சிருந்தா போதும், என்ன வார்த்தை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ பாஷ்யக்காரர் இந்த ஸ்லோகத்தை 14வது ஸ்லோகம் மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து அதனுடைய வரிசை கிரமத்தில் எடுத்து அர்த்தம் சொல்றாரு. 14, 15, 16 இது ஒரு செட். அந்த கிரமத்தில் எடுத்து அர்த்தம் சொல்றாரு. அது நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ சத்து அப்படின்னா எந்த ஒரு பொருள் 3 காலத்திலும் இருக்குதோ அது சத்து. 12வது ஸ்லோகத்தை வச்சு நான் போன வகுப்பில் சொன்னேன். இது ஒரு இது. அடுத்தது மாறக்கூடாது, இது 2வது. இப்படியெல்லாம் இருந்தால் அதை சத்துன்னு சொல்லலாம். அப்போ எது அசத்துன்னு சொல்லலாம் அப்படின்னா மித்யா சொல்லலாம், மாயா சொல்லலாம், பொய் சொல்லலாம், தோற்றம் சொல்லலாம். இல்லை எந்த வார்த்தை வேணாலும் உங்களுக்கு பொறுத்தவரை வார்த்தையை போட்டுங்க. எல்லாத்தையும் சேர்த்து இப்போதைக்கு நம்ம அசத்துங்கிற வார்த்தை கூட நின்றுக்கிடுவோம். நம்ம ஸ்லோகத்தில் அதான் வார்த்தை, அதனால் நம்ம அந்த வார்த்தை பண்ணுவோம். சத்து 3 காலத்திலையும் இருக்கும். அசத்து தான் இருக்கிறதுக்கு இன்னொன்ன சார்ந்து இருக்கிறது, அது அசத்து. இப்போ
இந்த பானை தான் இருக்கிறதுக்கு களிமண்ணை சார்ந்து இருக்கு. அப்ப களிமண்ணு சத்து, பானை அசத்து. பேரு வடிவம் எல்லாம் அசத்து. அந்த பேரு வடிவங்களுக்கு ஆதாரமா இருக்கிறது சத்து. பானைங்கிற பேரு வடிவமா இருக்கலாம், மூடிங்கிற பேரு வடிவமா இருக்கலாம், டம்ளருங்கிற பேரு வடிவமா இருக்கலாம். பேரு வடிவங்கள் மாறுறதுனால ஒரே களிமண் தான் பானையா வருது, மூடியா வருது, டம்ளரா வருது. அப்போ மாறக்கூடியதா இருக்கு, தான் இருக்கிறதுக்கு இன்னொன்ன சார்ந்து இருக்கு. அதனால அதுக்கு அசத்துன்னு நம்ம பேர் கொடுக்கிறோம். அப்ப எது எது தான் இருக்கிறதுக்கு இன்னொன்ன சார்ந்து இருக்குதோ அதிஷ்டான அனன்யத்துவம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. அது மித்யா. அப்புறம் அது இருக்குன்னு சொல்ல முடியாது, இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. சத்து அசத்பியாம் அனிர்வச்சனீயம். இந்த இடத்துல இந்த வாக்கியத்துல சத்துன்னா உள்ளது, அசத்துன்னா துச்சம் இல்லாதது. உள்ளே இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. கனவு காணும் போது கனவு உண்மை, கனவு கலைஞ்சிட்டா கனவு இல்லை. காணும் போது இருக்குது, கலைஞ்ச போது இல்லை. அதே மாதிரி உருவான பிறகு இருக்குது, அழிஞ்ச பிறகு இல்லை. அதனால இது அசத். இந்த இடத்துல சரி, இன்னொரு டாபிக் உள்ள இப்போதைக்கு போக வேண்டாம், அடுத்த வகுப்பில் அதை பார்ப்போம். இல்லை அரையும் குறையுமா சொல்லி நிறுத்த வேண்டி வர வேண்டாம். இப்போ எது எது உலகத்துல மற்றவற்றுக்கு ஆதாரமா இருக்கோ, இது முதல் ஸ்டெப், சரியா? அது சத்துன்னு சொல்லலாம். இப்போ மண்பான உலகத்துல, மண் பாண்டங்கள் உலகத்துல மண்ணு சத்து, மண் பாண்டங்கள் அசத்து. துணி உலகத்துல பஞ்சு சத்து, துணி மணிகள் அசத். இப்போ நம்ம பெரிய ஷார்ப்பான ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நமக்கு கேள்வி வரும், மண்ணும் கூட தான் இருக்கிறதுக்கு இன்னொன்று சார்ந்தானே இருக்கு, பஞ்சும் கூட தான் இருக்கிறதுக்கு இன்னொன்று சார்ந்தானே இருக்கு அப்படின்னா ஆமாம். நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இந்த உதாரணத்தை சொல்கிறோம். நமக்கு தெரியும் மண்ணும் அத்தியந்த சத்து இல்லை, உண்மையான உண்மை கிடையாது. பஞ்சும் உண்மையான உண்மை கிடையாது, தங்கமும் உண்மையான உண்மை கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு இந்த அடிப்படை புரிதலை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி நம்ம ஒரு உதாரணம் சொல்கிறோம். உதாரணத்தை உதாரண அளவில் எடுத்துக்கணும். அப்போ சத்தியம்னா ஆதாரமாக இருக்கும், எப்பவும் இருக்கும். அசத்தியம்னா எப்பவும் இன்னொன்று சார்ந்து இருக்கும், மாறும். இவ்வளவு தெளிவாக உள்வாங்கிட்டீங்களா? இப்போ ஸ்லோகத்துக்கு வருவோம். ந அசதக பாவக வித்யதே, அல்லது அசதக பாவக ந வித்யதே. நம்ம நாட்டு சின்டாக்ஸில்
வாக்கிய கோர்வையில் போட்டால் அசதக பாவக ந வித்தியதே. பானைன்னு வச்சுக்கோங்க. பானைக்கு இருப்பு அப்படிங்கிறது கிடையாது. இந்த இப்போ கப்புக்கு இருப்பு, குவளைக்கு இருப்பு அப்படிங்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா இது உருவாகிறதுக்கு முன்ன இல்லாமல் இருந்தது. இது கைதவறி கீழே விழுந்து உடஞ்சி போச்சுன்னா இல்லாமல் போயிடும். அப்போ தோன்றதுக்கு முன்னே இல்லை, மறைவுக்கு பிறகு இல்லை. பிராக் அபாவக பிரத்வம்ச அபாவக. இதுக்கு வேற டெக்னிக் அர்த்தம் எல்லாம் வேற ஆட்கள் சொல்லுவாங்க. நம்ம அந்த இதுக்குள்ளே போகலை. நையாயிக்கர்கள் அவங்களுக்கெல்லாம் இதுக்கு வேற அர்த்தங்கள் உண்டு. நம்ம இப்போ அதுக்குள்ளே போகல. நம்ம வேதாந்திகளாக இருந்து பேசுவோம். இது உருவாகிறதுக்கு முன்னே இல்லாமல் இருந்தது, மறைந்த பிறகு இல்லாமல் போகுது. அப்போ இது நிரந்தரமான இருப்பு உள்ளது இல்லை. அசத் ஆன தான் இருக்கிறதுக்கு களிமண்ணை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த குவளை இது ஒருவேளை சுடாம இருந்தா அப்பப்போ அடிச்சாங்குளிச்சாமலை அடிக்கலாம். நான் அதுக்கு தான் இன்னொரு உதாரணம் கூட உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருக்கேன், ஞாபகப்படுத்துகிறேன். நாம் தாளில் இருந்து கப்பல், அஞ்சரைப்பெட்டி இதெல்லாம் உருவாக்கணும் இல்லையா? தாள் மாறாமல் இருந்தது, அதில் உருவான ப்ராடக்ட் எல்லாம் மாறிக்கிட்டே இருந்தது. அது கொஞ்சம் புரிகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அந்த உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அசதக மாறக்கூடியதுக்கு, தோற்றத்துக்கு, பொய்க்கு, இதில் இன்னும் ஒருவேளை இப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியுமா இருந்தால் அதை கூட நான் சொல்கிறேன். ரியல், அன்ரியல். தாள் ரியல், தாளில் உருவாக்கப்பட்ட விஷயங்கள் அன்ரியல். களிமண் ரியல், களிமண்ணில் உருவாக்கப்பட்ட விஷயங்கள் அன்ரியல். ஒருவேளை பொய், மித்யா, மாயா எல்லாம் சொல்லுது உங்களுக்கு ஜீரணிய கஷ்டமாக இருந்தால் இப்படி கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நமக்கு விஷயம் முக்கியம் இல்லை, புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். ஒன்று நிலையானது, ஒன்று நிலை இல்லாதது. இதுதான் அதனுடைய அடிப்படை கான்செப்ட். நிலையானது சத்து, நிலை இல்லாதது அசத்து. அப்போ அசத்துக்கு, நிலை இல்லாததுக்கு இருப்பு கிடையாது, நிரந்தரமான இருப்பு கிடையாது. தற்காலிக இருப்பு இருக்கா அப்படிங்கிறது அது கேள்விக்குரிய, அது பெரிய ஆராய்ச்சி. இப்போதைக்கு உங்களை ரொம்ப குழப்பக்கூடாது, உங்களுக்கு ஜீரணிக்கிற மாதிரி இருக்கணுங்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன், அசத்துக்கு நிரந்தரமான இருப்பு இல்லை. செய்யுள் சொல்றது அசத்துக்கு இருப்பு இல்லை அப்படின்னு சொல்றது. அடுத்து ரெண்டாவது பகுதி, சதக இருக்கிறதுக்கு அல்லது உண்மைக்கு. உண்மை இல்லாததுக்கு இருப்பு இல்லை, மித்யாவுக்கு இருப்பு இல்லை, பொய்க்கு இருப்பு இல்லை, தோற்றத்துக்கு இருப்பு இல்லை, மாயைக்கு இருப்பு இல்லை, அசத்துக்கு இருப்பு இல்லை. உண்மைக்கு, ஆத்மாவுக்கு, கடவுளுக்கு, கடவுளுங்கிற விஷயம் நம்ம 7வது சாப்டருக்கு பிறகு டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு நான் தொட்டு வைக்கிறேன், அவ்வளோதான். ஆத்மாவுக்கு, நமக்கு, அதை மறந்துடக்கூடாது. ஆத்மான்னு சொல்லும்போது நம்மளையே சொல்கிறோம், உண்மையான நமக்கு அபாவக ந வித்யதே, இல்லைங்கிறது, இருப்பு இல்லை, அழிவு அப்படிங்கிறது கிடையாது. அப்போ அர்ஜுனன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், பீஷ்மர் அழிஞ்சிருவாரு, தாத்தா போயிடுவாரு, குரு போயிடுவாரு, சொக்காரம் போயிடுவான், இப்படி சொல்றான். ஒரு பொருள் இருக்கிற பொருளா இருந்தா அது எக்காலத்திலையும் போகாது. ஒரு பொருள் இல்லாத பொருளா இருந்தா அது எப்பவுமே இருக்காது. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் சொல்லி வைக்கிறேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க,
மற்ற தத்துவங்கள்ல நமக்கு இல்லாத ஒன்றை நாம அடைகிறதுக்கு முயற்சி பண்றோம் அப்படின்னு. வேதாந்தத்தினுடைய பேசிக்கே என்னன்னா, இல்லாத ஒன்றை அடைய முடியாது. ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நான் இயல்புல ஆரோக்கியமானவன். நோய் அப்படிங்கிறது எனக்கு வருது. என்னுடைய தப்பான உணவு பழக்க வழக்கமோ வாழ்க்கை முறையோ அல்லது சுற்றுப்புற சூழலுடைய சுகாதார குறைவோ நோயை உண்டாக்குது. இயல்புல நான் என்னுடைய சுபாவம் என்னது, என்னுடைய சொரூபம் என்னது, ஆரோக்கியம். ரோகம்ங்கிறது எனக்கு வருது. அதனால நீங்க மருந்து சாப்பிட்டா குணப்படுத்தலாம், மீண்டும் உங்களுடைய சுபாவத்தை அடையலாம். இத மாதிரி நீங்க எப்பவுமே நிம்மதியானவங்க, எப்பவுமே மோட்சத்துல தான் இருக்கீங்க, உங்களுக்கு அழிவில்லை, நீங்கள் நிரந்தரமானவர்கள். ஆனா சில குப்பைகள் எல்லாம் உங்க தலைக்குள்ள போனதுனால நீங்க எனக்கு அழிவு இருக்கு, நான் நிரந்தரம் இல்லாதவன் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்க எப்பவுமே ஆனந்த ஸ்வரூபம். ஆனா சில குப்பைகள் உள்ள போனா நீங்க நினைக்கிறீங்க, நான் துக்கத்துல இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதாவது துக்கம்ங்கிறது உங்களுடைய இயல்பா இருந்தா நீங்க தலைகீழா நின்னாலும் இன்பத்தை ஆனந்தத்தை அடைய முடியாது. ஆனந்தம்ங்கிறது உங்களுக்கு இயல்பா இருந்தா நீங்க துக்கத்திலிருந்து துன்பத்திலிருந்து விடுபட முடியும். இது நம்முடைய ஒரு முக்கியமான லாஜிக்னு வச்சுக்கோங்க. அப்போ மோட்சம் அப்படிங்கிறது நம்முடைய இயல்பு, சத்து சித்து ஆனந்தம்ங்கிறது நம்முடைய இயல்பு, அதனால நம்ம அதை அடைய முடியும். அப்ப நம்ம இப்போ அப்படி இல்லைன்னு நினைக்கிறது ஒரு பிரமை. இந்த பிரமையில இருந்து நாம வெளியே வந்தா, நான் ஒரு கதை சொன்னேன், நான் பூனைன்னு ஒரு பிரமையில இருந்த கதை. இந்த பிரமையில இருந்து நாம வெளியே வந்தா, இன்னொரு கதையும் சொன்னேன், மாடெல்லாம் தன்னை கெட்டி போட்டிருக்கான்னு பிரமையில இருந்தது, அப்புறம் அவுத்து விடுற மாதிரி நடிக்க வேண்டி இருந்தது. நம்ம ஒரு பிரமையில இருக்கிறோம். இந்த பிரமையில இருந்து வெளியே வந்தால் அதுதான் நிம்மதி, மோட்சம், ஆனந்தம். பிரமையிலிருந்து வெளியே வர வைக்கிறதுக்கு தான் இந்த படிப்பு. புதுசா ஒன்றை நமக்கு தர்றதுக்காக வேண்டி இல்லை, இல்லாத ஒன்றை நமக்கு தர்றதுக்காக வேண்டி இல்லை. அப்போ மோட்சம் அப்படிங்கிறது நம்முடைய சொரூபம், அது எப்பவுமே இருக்கு, நாம உணர்ந்துக்கிட வேணும், அவ்வளவுதான். இது நம்முடைய கான்செப்ட். மற்றவங்கள மாதிரி இல்லாத ஒன்றை நம்ம கொண்டு வர போகிறதில்ல, இல்லாத ஒன்று நீங்க கொண்டு வந்தாலும் இருக்காது. ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நான் கொஞ்சம் கருப்பு, அதனால நல்ல பெயிண்ட் எல்லாம் அடிச்சு, என்ன பேரு, பியூட்டி பார்லர், அங்கே போய் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு என்ன வெள்ளாய் கேஸ். ஒரு பாடகர் இருந்தார், ஒரு பேரு இப்போ ஞாபகம் இல்லை, ஒரு ஒரிஜினலா கருப்பர், பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தன்னை வெள்ளாக்கிட்டார். மைக்கேல் ஜாக்சன். அந்த மைக்கேல் ஜாக்சன் ஒரிஜினலா அவரு வெள்ளை கிடையாது, சர்ஜரி பண்ணி வெள்ளை ஆக்குனாரு. அப்ப என்னாச்சுது, அதனால அவருக்கு அவருடைய சுபாவத்துக்கு மாறான விஷயத்தை வச்சதுனால, ஃபாரின் பார்ட்டிக்கிள் வர்றதுனால அங்க அலர்ஜி வரும். அப்ப அந்த அலர்ஜிக்கு மருந்து சாப்பிடணும், கிடைச்சா அந்த மருந்துலேயே செத்து போனாருங்கிறது அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி சொல்றாங்க. இப்போ நம்முடைய எது சொரூபமோ அது எப்பவும் இருக்கும். நம்ம பெயிண்ட் அடிக்கிறது, நம்ம சில ஆட்களுக்கு முடி பணியாது, வணங்கா முடியா இருக்கும், அவங்க அதை ஏதாவது கிருத்திருவம் பண்ணி பணிய வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி அந்த கிருத்திருவம் போனவொடனே பழையபடி அது வணங்கா முடியாயிரும். இந்த மாதிரி நெருப்பு இருக்கு, அதுக்கு மேல எவ்வளவுதான் பனிக்கட்டியை கொண்டு போடுங்க, அது குளிந்துட போகுதா? கிடையாது. அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சொரூபம், சுபாவம், இந்த ரெண்டு அர்த்தத்திலையும் பயன்படுத்தலாம், ஒரே அர்த்தத்திலையும் பயன்படுத்தலாம். அந்த பிரச்சனையும் பிறகு பார்த்துக்கலாம். உன்னுடைய சுபாவத்தை, சொரூபத்தை மாற்ற முடியாது, என்ன செய்தாலும் முடியாது. கரும்பு இனிக்கத்தான் செய்யும், புளியங்காய் புளிக்கத்தான் செய்யும், பாகக்காய் கசக்கத்தான் செய்யும்.
அது அதனுடைய சுபாவம். அதை எப்படி மாற்ற முடியாதோ சுபாவத்தை தான் நாம் அடையவும் முடியும். நம்ம சுபாவம் இல்லாத விஷயத்தை அடைஞ்சு பிரயோஜனமும் இல்லை, தற்காலிகமாக இருந்து அது போயிடும். அதனால சதக ஆத்மாவுக்கு அபாவக ந வித்யதே, அது ஒரு நாளும் இல்லாமல் போகாது. பீஷ்மத்ரோணருடைய உடல் அசத்து, அது ஒரு நாளும் நிலைக்க போறது கிடையாது. இப்ப அங்க போய் கனெக்ட் பண்ணணும் நம்ம இந்த விஷயத்தை. பீஷ்ம துரோணர்களுடைய ஆத்மா அது சத்து, அது ஒரு நாளும் இல்லாம போறது இல்லை. அசத்தான பீஷ்மத்ரோணாதிகளுடைய பேரு வடிவம் நிலைக்க போறதில்லை. நம்ம தலைகீழ முயற்சி பண்ணாலும் அதை நிலைக்க வைக்க முடியாது. பீஷ்மத்ரோணாதிகளுடைய ஆத்மா அது சத்து, அது நீங்க முயற்சியே பண்ண வேண்டாம், அது பெர்மனண்டா இருக்க போகுது. அசத்துக்கு இருப்பு இல்லை, சத்துக்கு ஆத்மாவுக்கு அழிவு அப்படிங்கிறது இல்லை, அது இல்லாமல் போவது அப்படிங்கிறது அதுக்கு கிடையாது. இந்த ரெண்டினுடைய உண்மை உணர்ந்தவர்கள் தத்துவதர்ஷிகள் அப்படின்னு பகவான் சொல்றாரு. இதுல தத்துவதர்ஷி அப்படிங்கிற வார்த்தையை விளக்கும் போது நான் இவங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தது. யாமினி அம்மாவுக்கு. அந்த இதுல குருவை பத்தி ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு விடை வந்து how can one be a good shishya, what is to be followed so that he can find guru or vice versa. இந்த கேள்விக்கு பதில போன வகுப்புல இதுலயே தொடங்கிடலாம்னு நினைச்சிருந்தேன், நீங்க வராதனால அந்த பதில் சொல்லலை. தத்துவதர்சிக்கு பதில் சொல்லும்போது நான் அந்த பதிலை சொல்றேன். தத்துவதர்சிக்கு பகவான் சொல்றார், தத்துவதர்சிக்கு இந்த ரெண்டை பத்தியும் அக்கு வேறு ஆணி வேறா தெரியும். உபயோகோபி திருஷ்டக அந்தக திருஷ்டக அப்படின்ட்டு சொல்றார். நம்ம கொஞ்சம் இதை அக்கு வேறு ஆணி வேறா பிரித்து போட்டு மேயதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறோம் இந்த கிளாஸில். இன்னும் கொஞ்சம் மேட்சல் இருக்கு, ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்தலை அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ யாமினி அம்மாவுக்கு இன்னொரு கேள்வி வந்து, அக்னிஹோத்ரா as a ritual is performed by Brahmanas, is it meant only for them? அதாவது அக்னிஹோத்திரம் அப்படிங்கிறது ஒரு சடங்கு, குட்டி யாகம், யஜ்ஞம். முதல்ல பிரம்மச்சாரிகளாக இருக்கும்போது, அது திருமணத்துக்கு முன்ன, பிரம்மச்சாரிங்கிறதுக்கு வேற வேற அர்த்தம் உண்டு, இந்த இடத்துல நான் திருமணத்துக்கு முன்னேங்கிற அர்த்தத்தில் சொல்றேன். பிரம்மச்சாரிகளாக இருக்கும்போது 6 வயசுக்கு மேலே உபநயனம் பண்ணுவாங்க. உபநயனம் பண்ணி காயத்ரி மந்திர தீட்சை வாங்குவாங்க. அதோட அவங்களுக்கு சந்தியாவந்தனம் சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த சந்தியாவந்தனம் பண்ணுறவங்க காலையிலையும் மாலையிலையும் மட்டும், அதில் குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அதை எடுத்து சொல்கிறேன். காலையிலும் மாலையிலும் மட்டும் சமிதாதானம் அப்படிங்கிற ஒரு குட்டி ஹோமத்தை பண்ணுவாங்க. ஹோமம், யாகம், ஹோமம்னு வச்சுக்குவோம். அப்புறம் அவங்க திருமணம் பண்ண பிறகு இதெல்லாம் பண்ணணும். கூடுதலாக அக்னிஹோத்திரம் பண்ணணும். பூணூல் போடுறது அப்படிங்கிறது யார் வேணாலும் போடலாம், தகுதியான யார் வேணாலும் போடலாம். அதே மாதிரி யார் யார் பூணூல் போட்டிருந்து திருமணம் பண்ணுறாங்களோ அவர்கள் எல்லாருமே அடுத்தது அக்னிஹோத்திரமும் பண்ணணும். ஒரு மேம்போக்கான கருத்துப்படி பார்த்தா கூட
பிராமண க்ஷத்திரிய வைஷ்யர்கள் 3 பேருமே பூணூல் போடலாம். இனி இந்த 3 பேரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது டாபிக் உள்ள இப்போ போக வேண்டாம். பிராமண க்ஷத்திரிய வைஷ்யர்கள் இவங்க 3 பேருமே பூணூல் போடலாம், காயத்ரி உபாசனை வாங்குவாங்க. இவங்க 3 பேருமே திருமண வாழ்க்கைக்கு போனாங்கன்னா இவங்க 3 பேருமே அக்னிஹோத்திரம் பண்ணணும். சந்தியாவந்தனம் பண்ணாதவங்களுக்கு அக்னிஹோத்திரம் பண்றதுக்கு அருகதை கிடையாது. அக்னிஹோத்திரம் பண்ணாதவங்களுக்கு பிறகு மேல மேல இருக்கக்கூடிய ஹோமங்கள் யாகங்கள் பண்றதுக்கு அருகதை வராது. இது ஒரு யோக்கியதை கொடுக்கக்கூடிய கர்மம். இப்போ இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் சந்தியாவந்தனமே பண்றது இல்லை, கோவில் பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. அது பிரயோஜனம் இல்லாதது, அல்லது அந்த அளவுக்கு செய்த அளவுக்கு பிரயோஜனம் இருக்கும், பெரிய அளவுக்கு பிரயோஜனம் தராது. ஏன்னா வேதம் என்ன எதிர்பார்க்குதுன்னா, நீ முதல்ல சந்தியாவந்தனம் பண்ணு, சமிதாதானம் பண்ணு, இது பண்ணுனா தான் உனக்கு அக்னிஹோத்திரத்துக்கு அதிகாரம், திருமணமும் பண்ணி இருந்தா. அப்புறம் கிருஷ்ண கேசக ஜாத்த புத்திரக, முடி கருப்பா இருக்கணும், பிள்ளை இருக்கணும், இப்படியெல்லாம் இருந்தா தான் அடுத்த சில யாகங்களுக்கு கர்மங்களுக்கு அவங்களுக்கு அருகதை வரும். இது இந்த கர்மம் பாதிரி விஷயங்கள் இனி நமக்கு 3வது அத்தியாயத்தில் கூடுதலாக நம்ம பார்ப்போம். அப்போ இப்படி இதுக்கு இது தகுதி, இதுக்கு இது தகுதி. 1ஆம் கிளாஸ் 6 வயசு ஆயிருந்தா தான் 1ஆம் கிளாஸ்ல சேர முடியும். 1ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தா தான் 2ஆம் கிளாஸ் சேர முடியும். 10th பாஸ் பண்ணியிருந்தா தான் +1 சேர முடியும். +2 பாஸ் பண்ணியிருந்தா தான் காலேஜ் சேர முடியும். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதனால அக்னிஹோத்திரம் இல்லறத்தார்கள் பூணூல் சந்தியாவந்தனம் முறையாக பண்ணக்கூடிய எந்த ஒரு இல்லறத்தாரும் பண்ணலாம், இல்லறத்தார்கள் பண்ணணும். ஆனா பல பேர் பண்றது இல்லை. அதனால அது வர்ணம் சார்ந்த, ஜாதிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தலை, கன்ஃபியூஷன் ஏற்பட வேண்டாம் என்றால, வர்ணம் சார்ந்த விவஸ்தை ஏற்பாடு கிடையாது அக்னிஹோத்திரம். இல்லறத்தார்கள் ஆசிரமம் சார்ந்த விவஸ்தை ஏற்பாடு. ஏற்கனவே இதை பற்றி லேச சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். வர்ணம்னு ஒன்று இருக்கு, ஆசிரமம்னு ஒன்று இருக்கு. இது வர்ணம் சார்ந்த விவஸ்தை ஏற்பாடு கிடையாது அக்னிஹோத்திரங்கிறது, ஆசிரமம் சார்ந்த விவஸ்தை ஏற்பாடு. ஆனால் அது ஒரு சின்ன கிளாஸ் இருக்கு. சந்தியாவந்தனம் யாரு பண்றாங்களோ, காயத்ரி ஜபம்லாம் யாரு பண்றாங்களோ அவங்க தான் அக்னிஹோத்திரம் பண்றதுக்கு தகுதியானவங்க. வேற மாதிரி கல்யாணம் பண்ணா மட்டும் பண்ணிட முடியாது. அது பிராமணனா இருந்தாலும், வைசியனா இருந்தாலும், சூத்திரனா இருந்தாலும் கல்யாணம் பண்றதே அதுக்கு தகுதியாகாது. சந்தியாவந்தனம் பண்றதும் இருக்கணும். அந்த அக்னிஹோத்திர கேள்விக்கு விடை தெளிவாயிட்டுதா? நன்றி. நன்றி குருஜி. நன்றி. தேங்க்யூ. 2வது கேள்வி, நான் காலம் வரும்போது தத்துவதர்ஷியை பற்றி பேசும்போது அதோட சேர்த்து விளக்குறேன். அதில் கொஞ்சம் கூடுதல் முன்ன பின்ன எல்லாம் சொன்னால் நல்லா இருக்கும். ஒருவேளை ஒரு வகுப்பாக கூட அது சொல்ல வேண்டி வரலாம். அந்த மாதிரி அமைச்சு அதை சொல்கிறேன். குரு சிஷ்யர் அப்படிங்கிறத பற்றி. இதில் குருவை பற்றி தத்துவதர்ஷின்னு இந்த ஸ்லோகத்திலேயே சொல்லியிருக்கு. அப்புறம் பகவான் இனி மேற்கொண்டு 4வது அத்தியாயம் 34வது ஸ்லோகத்தில் தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா, அங்கேயும் ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா தெளிவாக குரு யாரு சிஷ்யன் யாருங்கிற மாதிரி பகவானே சொல்ல போறாரு. நீங்கள் கேள்வி கேட்டதுனால அதையும் நாம் இந்த கான்டெக்ட்லேயே கொண்டு வந்து மேலோட்டமாக பார்த்துடலாம். இப்போ ஆழமாக பார்க்குறது அந்த ஸ்லோகம் வரும்போது கூட பார்ப்போம். மேலோட்டமாக இப்போவே கூட அந்த ஸ்லோகத்தையும் இந்த கான்டெக்ட்ல பார்த்துருவோம். அப்புறம் முண்டகோ உபனிஷத்தில் அதை பற்றி வருது, அதையும் இதோட சேர்ந்து பார்த்துருவோம். அந்த கேள்விக்கு அதனால் விடை இப்போதைக்கு அடுத்த தொடர் கூட்டத்தில், பாராளுமன்ற கூட்டத்தில், வகுப்பில், அடுத்து வரக்கூடிய ஏதோ ஒரு வகுப்பில் அதை சொல்கிறேன். சரி, வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம்.
இந்த வகுப்பு கொஞ்சம் சிண்ட பிக்கிறது மாதிரி, தலைமுடியை பிக்கிறது மாதிரி யாருக்காவது இருந்ததா? இல்லை எப்பவும் போல நல்லா தான் இருந்ததா? இல்ல சாமி, எப்பவும் போலதான். சரி. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. ஆனா மற்றவங்களுக்கு டைம் ஆகுமோ என்னவோ, அடுத்த வகுப்புல எடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல. ஆனா நான் கேள்வி இன்னைக்கு கேட்டுடுறேன், அப்புறம் மறந்துடுவேன். சொல்லுங்க. அதாவது நீங்க சொன்னீங்க ஸ்வரூபம்ன்றது வந்து ஒருத்தருடைய ஸ்வரூபம் அது பிறப்புல இருந்து அப்படியே தான் இருக்கும் அப்படின்றது. அதாவது இது சொன்னீங்க என்ன, கரும்புல இனிப்பு இருக்கும், இது என்னது, பாகக்காய் கசக்கும், புளியில புளிப்பு இருக்கும் அப்படின்னு அந்த இது உதாரணம் கொடுத்தீங்க. அது போல ஒரு மனிதன் ஒரு பிறந்த உடனே ஒரு மனிதனோட ஒரு இயல்பான குணம் ஒன்று இருக்கு. சில பேருக்கு வந்து விபரீதமான கோபம் வரும். சில பேர் வந்து எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சில பேருக்கு அந்த ஒரு காட்டுமிராண்டித்தனமான இதுவும் இருக்கும். ஏஞ்சல் மாதிரியும் சில பேருக்கு சுபாவம் இருக்கும். இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பிறப்புல இருந்தே ஸ்வரூபம் அப்படின்ற கணக்கில் நம்ம எடுத்துட்டோம்னா நிறைய என்ன சொல்கிறாங்க, உங்களை நீங்கள் மாற்றிக்கிடணும், யூ டு சேஞ்ச் யுவர் செல்ஃப், யூ டு அன்லேர்ன், யூ டு லேர்ன் அகெயின் அப்படின்றலாம் நிறையா சொல்கிறது விதம் உண்டு. வென் யூ கேன் நாட் சேஞ்ச் யுவர் ஸ்வரூபா, தென் வேர் இஸ் த கொஸ்டின் ஆஃப் putting an effort and trying to change yourself when that is your inherent nature? நல்ல கேள்வி. சாதகர்களுக்கு, கீதா கிளாஸ் படிக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி தான். பிரயோஜனமான கேள்வியும் கூட. இந்த கேள்விக்கும் பதில் கொஞ்சம் விலாவாரியாக சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சுபாவத்தை மாற்ற முடியாதுன்னா என்ன பண்ணுறது? முடியுமா முடியாதா? முடியாதுன்னா என்ன பண்ணுறது? அது கொஞ்சம் சில கிளாசிஃபிகேஷன் நம்ம பண்ணணும். சுபாவத்தை பற்றி நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வேணும். அதை கொஞ்சம் அலசி ஆராய்வோம் அடுத்த ஒரு வகுப்பில். ஆம் குருஜி, தேங்க்யூ. கீதையில் இதெல்லாம் பின்னாடி வருது. ஆனால் நம்ம கேள்வி வர்றதுனால நம்ம முன்கூட்டியே அதுக்கு ஒரு விடையை பார்த்து வச்சுருவோம். அப்புறம் அந்த கான்டெக்ஸ்ட் வரும்போது கூடுதல் ஆழமாக பார்ப்போம். சரி, வேறு ஏதாவது கேள்வி? சரி, பிரார்த்தனை. நம்ம